கோத்த பூச்சினால மீன் நம்ம மாட்டோம். அதுதான் மீனோட ஃபுட்டு. நாக்காம்பூச்சி, மண்புழு. ஸோ நாங்கள் ஒரு 3 பேர் வந்துருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்காக. மீனுக்கு பார்த்தீங்கன்னா மண்புழு தான் போட்டுருக்கோம். மண்புழு போட்டு மீன் பிடிக்கிறது தான் எங்களோட ஐடியாவே. இன்றைக்கி இந்த இடம்லாம் பாருங்கள். இந்த இடத்துலலாம் நிறைய பேர் வந்துட்டு மீனெல்லாம் வலை போட்டு மீன் பிடிப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஏரியில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இறால் சொல்லுவாங்க. அந்த மீனை தான் வந்து நிறைய பேர் வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து தண்ணியில் முழுங்கி எங்களால் பிடிக்க முடியல, உடம்பு சரியில்லை அது இல்லாமல். அதனால தான் நாங்கள் வந்துட்டு ரோல் போட்டு நாகாம்பூச்சி போட்டு அதுக்கு மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம். காலையிலே வந்து போனி பார்த்தீங்களா, அருமையான போனி. என்ன மீன் காட்டுது? என்ன மீன் காட்டுது? இது வரேன். காலையிலே வந்து அருமையான மீன் பிடிச்சிக்கிறாங்க. பித்திரகாசி. இது வந்து எங்கள் ஊரில் வந்து பித்திரகாசின்னு சொல்லுவாங்க. சின்னதாக இது சைஸே அவ்வளோதான். என்ன பண்ணுறீங்க? நத்தியா கட்ட என்ன நத்து சொல்லுவாங்க இதை? மீனா கட்ட என்ன மீன் இது? மிச்சா மிச்சா நாங்கள் அண்ணன் பிடிச்சா நாங்கள் மீனை. பாருங்கள் காய்ஸ், எவ்வளோ நாற்று பிடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு மீன் தான் பிடிச்சிக்கிறோம். எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாற்று பிடிச்சிக்கிறானு பாருங்கள். சாப்பிடுவாங்க குழம்பு வச்சுனடா. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இந்த மீன் மட்டும் தான் மாட்டிச்சு. அதை நான் தெரியல, இன்றைக்கி லக் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கிடைச்சது சமைப்போம்.